ஹாய்! நான் இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் ஊர் விநாயகர் கோவில் களி தீர்த்த விநாயகர் கோயிலுக்கு குத்துவிளக்கு பூஜைங்க. அங்கே வந்திருக்கிறோம். அங்கே கலந்துக்கிட்டோம். சூப்பராக இருக்குங்க. விளக்கு பூஜை அவ்வளோ சூப்பராக நல்லா செஞ்சுருக்காங்க. நல்ல விதமாக அவ்வளோ பேர் நல்லா இன்னும் நிறைய பேர் உட்கார்ற அளவுக்கு நல்லா வசதி இருந்துச்சு. அக்கா, நான் எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம். அவ்வளோ சூப்பராக தெருவில் எல்லோரும் அனைத்து பேரும் அங்கே தான் இருக்கோம். இன்னும் ஒரு 500 பேர் உட்கார்ற அளவுக்கு கூட இடம் வசதி இருந்துச்சு. இந்த கோவிலில் டெய்லியும் பூஜை நடக்குது. நல்லா விசேஷமாக நல்லா செய்கிறாங்க. நான் கல்யாணம் ஆகி வந்ததில் முதல் முறையாக இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் விளக்கு பூஜையில் கலந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி நடந்துச்சா என்னன்னு தெரில. இப்போ தான் விளக்கு பூஜை முதல் முறையாக நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது. இன்னும் வந்து கொலுவெலாம் வைக்கிறேன்னு இருக்காங்க. கொலுவுக்கு வந்து பொம்மையெல்லாம் யார் யார் உங்களால் முடிஞ்ச பொம்மையெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து வேண்டிக்கிட்டு வாங்கி கொடுக்கலாம். நமக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வேறு எது வேணாலும் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது. இதுமாரி செய்யணும். இன்னும் வந்து அந்த கோயிலில் இன்னும் நிறைய விசேஷம்லாம் நடக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அழகாக இருக்குது. காது குத்தி வைக்கலாம் போல இருக்குது. கல்யாணம்லாம் நடக்கிற அளவுக்கு அந்த கோயில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி கோயிலெல்லாம் கல்யாணம், காது குத்தி, வளைகாப்பு அந்த மாதிரிலாம் நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். மண்டபங்கிறது வேண்டியது இல்லைங்க. கோயிலில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். ஆதி காலத்துலலாம் அப்போலாம் வந்து கல்யாணம் வீட்டில் தான் பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி மண்டபத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. வீட்லேயே தான் அந்த யாகம்லாம் வளர்த்து இதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலே நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறது நல்லது தான். எனக்கெல்லாம் கோயிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. இந்த குத்துவிளக்கு பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஐயர் சொல்கிற மந்திரத்தை ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் இந்த குங்குமத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக போட்டுக்கிட்டு வரணும். விளக்கை வந்துட்டு நவுத்துறதோ திருப்புறதோ இருக்கக்கூடாது. விளக்கு 5 முகத்துக்கும் நல்லா பெரிய பெரிய திரியாக போட்டு நிறையா ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றி அதை ஏற்றணும். வந்து கை விளக்கில் ஃபஸ்ட்டு ஏற்றி அதுக்கப்புறமா இந்த விளக்கில் ஏற்றணும். அதில் ஒரு முகம் ஏற்றினாலும் பரவாயில்ல. சும்மா அமர்ந்துட்டேன்னு சும்மா நம்ம வந்து விளக்கை வந்து சும்மா செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. மந்திரத்தை ஒன்று விடாமல் ஐயர் சொல்கிறத காதில் வாங்கி நம்மளும் குரலை உயர்த்தி ஐயருக்கு ஏற்ற மாதிரி சவுண்டாக பாடி அந்த வந்து விளக்குக்கு வந்து அம்மனுக்கு வந்து குங்குமம் அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அருள் கிடைக்கும். இது ஏன்னா ஒரு சாதாரண ஒரு எலிக்கே வந்து ஒரு அருள் கிடச்சிச்சு. ராஜாவாக பிறந்து அவர் நல்ல ஒரு நாட்டையே ஆழ்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அவர் வாழ்ந்தார். அந்த மாதிரி ஒரு எலிக்கே இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா ஏன் அப்படி அந்த எலிக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, அது வந்து நெய்யை சாப்பிட போணுச்சான். அப்போ அந்த நெய்யிலேருந்து அந்த விளக்கு திரி உள்ளார இருக்கும்போது அது திரியை தூண்டி விட்டதுனால அதுக்கு அவ்வளோ நன்மைகள் கிடச்சிருக்கு. அதுமாரி விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம்.